Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வடகரி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடலை பருப்பு 100 கிராம் ஊற வச்சிருக்கோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போட்டுருக்கோம். 4 வரமிளகாய். இத தண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு நம்ம அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இத வந்து நம்ம ஃப்ரை பண்ணியும் நம்ம போடலாம். அதாவது எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணியும் போடலாம். ஒரு சிலர் வந்து வேக வச்சு போடுவாங்க. ஆனா வேக வச்சு போட்டனா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம இன்னைக்கு ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ண போறோம். அதாவது மசாலா வந்து எப்படி என்னென்ன பொருள் போட்டு அரைக்க போறோம்ங்கறதை இப்போ பார்த்துக்கலாம். ஒரு கடாயில 2 பட்டை, ஒரு 8 லவங்கம், 5 ஏலக்காய், இஞ்சி ஒரு துண்டு, இது கூட 10 பல் பூண்டு. அதாவது நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து வெங்காயத்தோட வதக்கறப்ப சேர்த்த வேண்டியதில்லை, நம்ம இப்போவே போட்டு அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர் காரம் தேவைன்னா நம்ம இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டது கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதுக்கு 5 ஏலக்காய் போட்டால் தான் அந்த வடகரியினோட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். இது கூட நம்ம ஒரே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இந்த வடகரிக்கு கசகசா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக அந்த மசாலானோட வாசம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி, இதையும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் வந்து நம்ம அரை மூடி, அதாவது உங்களுக்கு கிரேவி வந்து ஜாஸ்தி வேணும்னா நம்ம வந்து 1 தேங்காயும் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பால் எடுத்து செய்ய போகிறதில்ல. இந்த வடகரி வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். இப்போ நம்ம தேங்காயையும் போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். இதை வந்து 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, சோம்பு, வரமிளகாய் இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாயை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா நைஸாக அரைக்க வேண்டியதில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாயை அரைச்சிட்டோம். இப்போ வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய், இஞ்சி பூண்டு, வரமிளகாய், சோம்பு, கசகசா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சோம்பு, வரமிளகாய், கடலைப்பருப்பு இது 3ஐயும் அரைச்சிட்டோம். இப்போ வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப பொடியாகவும் போட்டுக்கலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் உதுத்துட்டு தான் போட போகிறோம். நம்ம இப்போவே உதுத்து விட்டு போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வடகரி வந்து ஃப்ரை பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து பொன்னிறமாக வறுக்க வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா இதையும் நம்ம உதுத்து விட்டு தான் போட போகிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்குறோம். ஒரு கடாயில் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டோம். இதுக்கு பட்டை, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் சோம்பு. இதுக்கு நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து என்ன பொடியாகவும் அரிஞ்சிக்கலாம், நம்ம நீட்ட வாக்குலேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கலவை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடகரிக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம். தண்ணி ஒரு 4 டம்ளர் விட்டுக்கலாம். இதே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வடையை ஆட் பண்ணி அதை ஒரு 3 மினிட்ஸ் விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். கிரேவி நல்லா வந்து கொதிச்சிருச்சு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வடையை எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாத்தையும் நம்ம உதுத்து விட்டு போட்டோன்னா நல்லா வந்து, அதாவது இந்த வடை வந்து இழுத்துடும். இது வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ண என்னாகனா அந்த இதனோட தண்ணி வந்து அதிகமாக இழுக்காது. இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு வெந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா இப்போ வந்து வடையில் தண்ணி வந்து நல்லா இழுத்துக்கும். ஃப்ரை பண்ண வடையை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் கொதி வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதாவது தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னுமே தண்ணி வந்து இழுக்கும்.
இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். வடகறி ரெடி. வடகறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.